ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு சேனல் செங்கைவாசி vlog. ஸோ இன்றைக்கி ஒரு சூப்பர் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்க போகிறோம். நம்ம நிறைய யூனிக்கான டெம்பிள்ஸ் எல்லாமே கவர் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம சென்னை சுற்றி இருக்க யூனிக்கான டெம்பிள்ஸ் பார்த்துட்ருக்கோம். இப்போ பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு கோயில், அதுவும் நம்ம சென்னைக்கு பக்கத்தில் தாங்க இருக்குது. மலைக்கு மேலே இருக்க ஒரு அம்மன் கோயிலுக்கு தான் வந்திருக்கேன். ஸோ டேரெக்டாக பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ்லாம் காட்டாமல் டேரெக்டாக மலை ஏறி நான் உங்களுக்கு வந்து வீடியோ ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஏன்னா உள்ளே எப்படி இருக்கும், ஸோ என்ன மாதிரி நம்ம உள்ளே போகிற மாதிரி இருக்கும், அந்த பாதையெல்லாம் பார்த்துட்டு உங்கள்கிட்ட சொல்லலாம் தான் வந்து டேரெக்டாக இங்கேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ரிட்டன் போகும்போது நான் உங்களுக்கு வழி எல்லாமே காட்டுறேன், எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு குட்டி மலை தான், வழி எல்லாமே ஈஸியாகவே நடந்து போகிற மாதிரி தான் இருக்குது. நீங்கள் எல்லாமே நடந்து வந்துடலாம். நான் கோயில்கிட்ட வந்துட்டேன். இங்கே பாருங்கள். ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம கோயில் தெரியுதா உங்களுக்கு, அங்கே தான் கோயில் இருக்குது. ரீச் ஆகிட்டோம் நம்ம. பாருங்கள் நான் எங்கே இருக்கேன்னு சொல்லிட்டு செம்ம த்ரில்லிங்காக இருந்துச்சு. உங்களுக்குலாம் ட்ரெக்கிங்லாம் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் கூட வரலாம். நிறைய ஃபேமிலி மெம்பர்ஸ் நிறைய பேர் வராங்க. இந்த ஊர் மக்களே இருக்காங்க, நிறைய பேர் ஃபேமிலியாகவும் வராங்க கைஸ். இதுதான் வழி எல்லாமே சூப்பராக இருக்குங்க. ரொம்ப க்ளீன் பண்ணி நீட்டாக மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ வாங்க உள்ளே போகலாம். மயில் சத்தம் கேட்குதுன்னு நினைக்கிறேன். நிறைய மயில் இருக்குது போல் இந்த மலையில். ஸோ வாங்க போகலாம், கடை நேராக ஆரம்பிக்கலாம். கேட்குதா மயிலோட சத்தம்? ஒரு சூப்பரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸுங்க. அதுவும் நம்ம சென்னைக்கு பக்கத்தில் இப்படி ஒரு கோயிலெலாம் இருக்குதுன்னு எனக்கு இப்போ தான் தெரியும். உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் தான் கைஸ் ஃபஸ்ட் டைம் வரேன். ஆல்மோஸ்ட் கிட்டே நெருங்கிட்டோம். நம்ம கோயில்கிட்ட தான் இருக்கேன். ஈஸியாக நடந்து போயிடலாம். இங்கே செப்பல் எல்லாமே நீங்கள் கோயில் என்ட்ரன்ஸில் கூட விட்டுடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. கோயிலில் இப்போ நம்ம மட்டும்தான் இருக்கோம். இன்றைக்கி கரெக்டாக பார்த்திங்கன்னா ஆடி மாதம் ஸ்டார்ட் ஆகி 2வது நாள் இன்றைக்கி. மொதல் வாரமே இந்த கோயிலில் வந்து கூழ் ஊற்றிடுவாங்களாம். ஸோ நம்ம கரெக்டாக வந்துருக்கோம். வெள்ளிக்கிழமை அன்றைக்கி, கரெக்டாக ஆடி மாதம் அதுமா வெள்ளிக்கிழமை அன்றைக்கி நான் வந்து கோயிலில் இருக்கேன் கைஸ். செப்பல் இங்கே விட்டுட்டேன். இங்கே பாருங்கள், இது பண்ணியிருக்காங்க. இது என்ன சொல்லுவாங்க, பந்தக்கல் நட்டுவாங்களா? இப்போ திருவிழாக்காக வந்து இது பண்ணியிருக்காங்க. இங்கே திருவிழாக்காக கொடி பந்தக்கால் நட்டுருக்காங்க. இப்போ ஆடி மாதம் திருவிழாக்காக அம்மனுக்கு வந்து காப்பு கட்டியிருக்காங்க. ஃபர்ஸ்ட்லேயே பார்த்தீங்கன்னா உங்களால் ஐயனாரை பார்க்க முடியும். இந்த கோயிலோட பேர் உங்கள்கிட்ட என்ன சொல்லவே இல்லை. இந்த கோயிலோட பேர் பார்த்தீங்கன்னா ஸ்ரீ பவானி அம்மன் ஆலயம். அப்படி சொல்லக்கூடாது, மலையரசி பவானி அம்மன் ஆலயம். ஏன்னா ஒரு குட்டி மலைக்கு மேலே தான் இந்த அம்மன் கோயில் இருக்குது. ரொம்பவே சூப்பராக இருக்குங்க இந்த இடமே. இந்த கோயிலோட லொக்கேஷன் பார்த்திங்கன்னா நம்ம சென்னைக்கு பக்கத்தில் இருக்க பெரும்பாக்கமில் இந்திரா நகர் அப்படின்ற ஏரியாவில் தான் இருக்குது. ஒரு மலை கோயில்னு கூட நீங்கள் சொல்லலாம். நீங்கள் கூகுளில் கூட சர்ச் பண்ணி பாருங்கள், மலையரசி பவானி அம்மன் ஆலயம்னு சர்ச் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக கூகுளில் உங்களுக்கு எக்ஸாக்ட் லொக்கேஷன் கிடைக்கும். வாங்க மேலே போய்ட்டு அம்மனை தரிசனம் பண்ணலாம். ஸோ ஆடி மாதம் மொதல் வாரமே வந்து கோயிலில் வந்து கூழ் ஊற்ற போகிறாங்க. இன்றைக்கி தான் வந்து வெள்ளிக்கிழமை, ஆடி முதல் வெள்ளி. சண்டே அன்றைக்கி வந்து கோயிலில் கூழ் ஊற்றுவாங்க. வந்துட்டோம் மேலே. இங்கே பாருங்கள், நிறைய சாமி வச்சுருக்காங்க மேலே. ஸோ ஒன்று ஒன்றா நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். ஃபஸ்ட்லேயே பார்த்தீங்கன்னா விநாயகர் இருக்காருங்க. அரச மரத்து அடியில் இருக்கார் விநாயகர். விநாயகர் பின்னே தான் வந்து அம்மன் வச்சுருக்காங்க. மலையரசி பவானி அம்மன் ஆலயம். அம்மன் இன்றைக்கி வந்து வேப்பஞ்சலையில் இருக்காங்க. சாயந்தரமாக தான் அம்மனுக்கு வந்து அலங்காரம் எல்லாமே பண்ணுவாங்களாம் அந்த கோயிலில். இன்றைக்கி வெள்ளிக்கிழமை சாயந்தரம் பார்த்திங்கன்னா குளத்தங்காரையில் இருந்து தீபம் கொண்டு வருவாங்களாம். ஸோ நினச்சி பாருங்கள், அழகாக அந்த மலைக்கு மேலே வரும்போது அந்த தீபத்தோடு எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு சூப்பராக இருக்கும். உங்களுக்கு டைம் கிடச்சிதுன்னா கண்டிப்பாக இன்றைக்கி சாயந்தரம் கூட வாங்க. ஏன்னா வீடியோ நம்ம முன்னாடி ரிலீஸ் பண்ணிடுறோம்ல உங்களுக்காக. நாளைக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிரகம் எடுத்துகிட்டு வர்றது எல்லாமே நாளைக்கு நிகழ்ச்சி இருக்குது. சண்டே தாங்க மெயினாக பார்த்திங்கன்னா தேர் திருவிழா இருக்குது கோயிலில். சாயந்தரம் 6 மணிக்கு மேலே தேர் திருவிழாவும் நடக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ அதையும் மிஸ் பண்ணாமல் ஃபேமிலி மெம்பர்ஸோடு வந்து பாருங்கள். இங்கே பார்த்திங்கன்னா அம்மனோட பாதம் வச்சுருக்காங்க. கோயிலோட டைமிங் பார்த்தீங்கன்னா காலையில் 6 மணிலேருந்து 8 மணி வரைக்கும் காலையில் கோயில் ஓப்பனில் இருக்கும். ஈவினிங்கில் 4 மணிலேருந்து 7 மணி வரைக்கும் கோயில் ஓப்பனில் இருக்கும். பௌர்ணமி அமாவாசை டைம்லலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நைட்டு வந்து 12 மணி வரைக்குமே கோயில் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ மறக்காமல் அந்த டைமில் நீங்கள் ஃப்ரீயாக இருந்தால் கூட தாராளமாக கோயில் வந்து தரிசனம் பண்ணுங்கள்.
மார்னிங் டைமில் வந்தீங்கன்னா உங்களுக்கு இன்னுமே சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. இங்கே வந்து கால பைரவர் வச்சுருக்காங்க. கால பைரவர் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா சிவபெருமான் இருக்கார். இங்கே இருக்க சிவபெருமானோட பேர் பார்த்தீங்கன்னா வைத்தீஸ்வரர். இங்கே பக்கத்துலேயே அம்மனுமே இருக்காங்க. இங்கே பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா பெரிய அம்மனுமே உங்களால் இங்கே தரிசனம் பண்ண முடியும் இந்த கோயிலில். தட்சிணாமூர்த்தி சிலையுமே இருக்குங்க. அப்படியே நீங்கள் கொஞ்சம் தூரம் முன்னாடி வந்தீங்கன்னா இங்கே வந்து காளியம்மன் வச்சுருக்காங்க. இந்த காளியம்மனோட பேர். ஸோ இங்கே என்ன மாதிரி நீங்கள் வந்தீங்கன்னா சாமி கும்பிடணும் எல்லாமே நான் சொல்கிறேன் உங்களுக்கு. இங்கே இருக்க காளியம்மனோட பேர் பார்த்தீங்கன்னா அதர்வன வக்கரதுண்ட காளியம்மன். இங்கே ஆப்போசிட்டில் நீங்கள் உட்காந்து அம்மன்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கலாம். அப்படி நீங்கள் உங்களுடைய வேண்டிகிட்டே இருக்கும்போது அம்மன் இங்கே உத்தரவு கொடுப்பாங்கன்னே சொல்கிறாங்க. இங்கே அம்மனுக்கு நேராக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுழிப்பீடம் வச்சுருப்பாங்க. இதில் உட்காந்திங்கன்னா உங்களுக்கு நேராக அம்மன் இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு அம்மனோட வைப்ரேஷன் தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு தெரிஞ்சோம்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அப்படி இல்லைன்னா நீங்கள் அமாவாசை டைமில் வந்து கோயிலில் அம்மன்கிட்ட வேண்டிக்குவாங்க. மிளகாயும் மஞ்சளும் வாங்கி தந்து நீங்கள் அம்மனுக்கு வேண்டுதல் வச்சிங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமாகவே உங்களுடைய பிரச்சனைலாம் தீர்ந்துரும்னு சொல்கிறாங்க. ஸோ காளியம்மனை தரிசனம் பண்ணி நம்ம அப்படியே இந்த பக்கம் போனோம் அப்படின்னா நமக்கு மாரியம்மன் வச்சுருக்காங்க. இங்கே வந்து உங்களுக்கு வன துர்கை அம்மன் வச்சுருக்காங்க. வழக்கமாக பார்த்தீங்கன்னா நவகிரகங்கள் எல்லாமே ஒன்றா இருக்க மாதிரி இருக்கும். இங்கே பாருங்கள், அங்கே வந்து அம்மனை சுற்றி இருக்க மாதிரி வச்சுருக்காங்க. வன துர்கை அம்மனை தரிசனம் பண்ணிவிட்டு நீங்கள் சைடில் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நம்ம ஆஞ்சநேயர் இருப்பார். ஆஞ்சநேயரை இங்கே உங்களால் தரிசனம் பண்ண முடியும். பக்கத்துலேயே அம்மன் சிலை வச்சுருக்காங்க. இங்கே ஒரு சிவபெருமான் இருக்கார். இங்கே இருக்க சிவபெருமானோட பேர் பார்த்திங்கன்னா பாதாளலிங்கம். ஸோ சிவபெருமானுக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா உங்களுக்கு வில்வ மரமும் நாகலிங்க மரமும் இருக்குது. ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு கோயிலுங்க. நீங்களே பார்த்துட்டு வந்துருப்பீங்க எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக உங்களுக்கு டைம் கிடச்சா உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸோட கோயிலுக்கு வாங்க. இந்த மாதிரி யூனிக்கான டெம்பிள்ஸ்லாம் பார்க்குறதுக்கு நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு நிறைய பேருக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. நீங்கள் ஆல்ரெடி இந்த கோயிலை விசிட் பண்ணியிருந்தாலும் உங்களோட அனுபவத்தை கமெண்ட் செக்ஷனில் யாருமே கமெண்ட் பண்ணுங்கள் மக்களே. முக்கியமாக தெரியாத நிறைய பேருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விட்டுருங்க. ஜஸ்ட் அவங்கள்ட்ட ரிட்டன் போகும்போது அந்த வழி ரூட் எப்படி இருக்குன்னு காட்டுறேன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுதான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ ரூட் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப க்ளீனாக நடந்து போகிற அளவுக்கு உங்களுக்கு பார்த்துருக்கு. ஈஸியாக நடந்து போயிடலாம். நீங்கள் மலை ஏறுற மாதிரிலாம் இருக்காதுங்க. அப்படியே கொஞ்சம் ஸ்லாண்டிங்காக தான் இருக்கும். ஈஸியாக பெரியவங்க கூட இந்த கோயிலுக்கு வரலாம் நீங்கள் தாராளமாக. அவ்வளோதான், நம்ம கீழே வந்துட்டோம்.